எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் முழுமையா அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி, லாக்குல், மட்டு, நான் எல்லாரும் வந்துட்டோம். பெருசா ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்க நேர் விருப்பமான விஜய் படத்தை பத்தி நாங்க காம்படிஷன் வைக்கிறோம், நாக் அவுட்டு. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து 32 படம் வச்சிருக்கீங்களா, இன்னும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை 32 படம் வைக்காதீங்க, கம்மியா வைங்கன்னு சொல்லலாம். But நாங்க வந்து வச்சிருக்கோம். அதுலயே வந்து நாங்க 32 வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சண்டை போட்டு சிலர்லாம் ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வந்திருக்கு நிறைய படம். அதையும் வச்சு பேசுவோம். அதெல்லாம் வந்து ப்ரீ குவார்டர் பண்ணி அப்புறம் குவார்டர் ஃபைனலுக்கு வர மாதிரி பண்ண போறோம். சில இதையும் மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் கடைசியில் முடிச்சுட்டு ஹானரபிள் மென்ஷன்ஸும் பண்றோம். அதுக்கப்புறம் நான் எங்களுடைய இதுதான் இது பாக்ஸ் ஆஃபீஸோ இல்லை வந்து ஆர்டிஸ்டிக்கா மூவி இருந்ததோ இல்லை ஐஎம்டிபி ரேட்டடோ அந்த மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு பிடிச்சது நிறையா வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய விஜய் படம் வந்தது அந்த டைம்லாம். கில்லிலாம் அந்த டைம் தான் காலேஜ் சேர்ந்த டைமில் திருமலை கில்லிலாம் வந்த டைமு. ஸோ நிறையா பார்த்தேன். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு பிடிச்சது அதுதான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ முதல் டிஸ்க்ளைமரோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? சம்பவம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. சம்பவம் பண்ணீங்க ஏற்கனவே என்ன WWE-ல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படின்ட்டு ஜெகதீஷ் அப்படின்ட்டாரு. ஓகே, இப்போ வந்து முதல் மேட்ச் பீஸ்ட் வர்சஸ் பூவே உனக்காக. பூவே உனக்காகலாம் வந்தப்ப நானே ரொம்ப சின்ன பையன். லாகோல் நீங்களும் ரொம்ப சின்ன பையன் தான் நினைக்கிறேன். பூவே உனக்காக ஆனால் ஒரு கல்ட் கிளாசிக். ஆனால் ஆக்சுவலாக டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்க வேண்டிய படம் பூவே உனக்காக, தெரியுமா? அது இப்போ அவரை வச்சு ஷூட்லாம் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் தளபதி விஜய் நடிச்சாங்க. இப்போ வந்து பீஸ்ட் வீர ராகவன் அனிருத் பிஜிஎம் இந்த 2 படத்துக்கு மேட்ச் சொல்லுங்க. அது பூவா எனக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கர விஜய்க்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ். ஆமா, கல்ட் கிளாசிக். கல்ட் கிளாசிக்ஸ். இல்ல பயங்கரமான பிஜிஎம். பீஸ்ட் ஓகே தான், பட் ஐ வில் கோ ஃபார் பூவே உனக்காக. ஓ பியாரி பானு பூரி பம்பாய் காரி நீதான் உங்க நக்மா நக்மா பாட்டுலாம் நல்லா இருக்கு. பாகிஸ்தான் போய் கூட்டிட்டு வருவாரு. இல்ல அதான் பூவே உனக்காக தான். பீஸ்ட் வந்து அது ஒரு டிஃபரெண்ட் ஜானர் ஆக்ஷனு. பட் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு வரல. பூவே உனக்காக கம்பேர் பண்றப்ப அது ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர். இது வந்து ஃபுல் ஆக்ஷன். பீஸ்ட் டேய், அந்த பாகிஸ்தானுக்கு போய் கூட்டிட்டு வந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது. சரி, எதனால நீ வந்து எனக்கு பூவே உனக்காக அந்த அளவு ஞாபகம் இல்ல, அதனால ஞாபகம் இல்ல. ஓகே ஓகே சரி, எப்படினாலும் நீ ஓட்டட் அவுட்டு. பூவே உனக்காக ஜெயிச்சிச்சு முதல் மேட்ச். அடுத்த மேட்ச் வந்து சச்சின். அந்த எல்லா சச்சின் அப்படின்னு எல்லாரும் சொல்றது அந்த புகை போடுறது தான். அந்த புகை போடுற சச்சின் புகை போடுவாங்க. அதுதான் ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும். அதுவும் துள்ளாத மனமும் துள்ளும், அதுவுமே ஒரு கிளாசிக்கு. சச்சின் துள்ளாத மனம் துள்ளும் சச்சின் நம்ம சந்திரமுகியோட பாக்குறப்ப சேர்ந்து தான் பார்த்தோம். நம்மளாம் வந்து பேக் டு பேக் பார்த்தோம், சச்சினும் சந்திரமுகியும். சந்திரமுகி பார்த்துட்டு சச்சின் போய் பார்த்தோம். ஆமா. ஸோ துள்ளாத மனம் துள்ளும் தான் பெட்டர் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஸோ துள்ளாத மனம் துள்ளும். ஓகே, மூணாவது மேட்ச் ஜில்லா வர்சஸ் பத்ரி. In front no Shri, back no Nadamurthy. பத்ரி, ஒன்லி பத்ரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் பத்ரியும். சோ அதனால ரீமேக் தான். பட் நம்ம அந்த பவன் கல்யாணோட பார்த்தது இல்ல. கிரேசி நோ ஐ அம் பத்ரி அப்படினு வராது. நிறைய பஞ்சலாம் இருக்கு. கல்ட் கிளாசிக்கா பத்ரிலாம். அதெல்லாம் கிளாசிக். இல்ல டிராவலிங் சோல்ஜர் கடைசில வொர்க் அவுட்லாம் பண்ணுவாரு. பத்ரி ஜில்லா வந்து மோகன்லால் இருந்தாலும் ஐ திங்க் இட் வாஸ் a bit of அந்த அளவுக்கு எடுபடல பத்ரி அளவுக்கு. லாகுல் உங்க ஃப்ரெண்ட் வின்னியேக்கலாம் ஜில்லா ரொம்ப ஃபேவரட், பயங்கரமான ஃபேவரட். ஜில்லா நல்ல படம் தான். ஜில்லா வந்து ஆக்சுவலா எனக்கு நல்லா பிடிச்ச படம் தான். பட் பத்ரியோட கம்பேர் பண்ணும்போது பத்ரி இஸ் கல்ட் இல்ல. சக்தி இல்லாட்டி சிவன் இல்ல, சிவன் இல்லாட்டி எவனும் இல்ல அப்படின்றாங்க. ஸோ அதனால பத்ரி பெட்டர் அப்படிங்கிறீங்க. நானும் பத்ரி தான் சொல்லுவேன். பத்ரி வந்து ஆல் டைம் ஃபேவரட். ஸோ பத்ரி தான். பத்ரி ஆக்சுவலி வெரி நைஸ் ஃபிலிம் ஆக்சுவலா. இருக்கும். லாகுல் தெலுங்கு ரீமேக் தான். பட் ஆனா பத்ரி தெலுங்கு ரீமேக் விட தமிழ் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. நட்டு பாத்தீங்களா? பத்ரில நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஸோ அது நல்ல மூவி. இன்னொரு படம் ஞாபகம் இல்ல. சரி, ஓகே டன். டிஜி இல்லனா இப்ப வந்துடா. நம்ம காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்டா. சரி, ஓகே. 2013-14 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வீரமோட வந்துச்சு உங்களுக்கு. சரி, தெரி வர்சஸ் பைரவா
ஆனா அதுக்கு முன்னாடி பைரவாவா இல்லையான்னு நான் முடிவு பண்றதுக்காக பைரவா வர்சஸ் புலி. புலி புள்ளை 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 புலி ஒரு புள்ளை ஃபேண்டசி அட்வென்ச்சர் புலி காவியம். புலி கேம் தான் ஆஃப் நான். த்ரோன், ஆல் ஆஃப் த ரிங்ஸ். ம். டேய் ஆமா சம்மர் என்டர்டெய்னர் இருந்துச்சு. புலி புலி இது வந்து பைரவாவும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். அடங்கா புலி அசுத்துற புலி. அதாவது நம்ம முன்னாடி நிறைய இதுல இந்த WWE அப்ப ரெண்டு பேரும் பயங்கர ரெஸ்லரா, யாரை செலக்ட் பண்றது, ரெண்டு பேரும் பிடிக்கும் அப்படின்னும் போது கஷ்டப்பட்டோம். இது ஆப்போசிட்டா, இதுல எந்த படத்தரா இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு ஃபேக்டான்னு தெரியல, ரூபா சொல்றாங்கன்னா விஜய் வந்து தனி ஒருவன் பதிலா புலி சூஸ் பண்ணி நடிச்சாராம். ம் தனி ஒருவன் வந்து உண்மையா அது? இவருக்கு ஜெயம் ரவிக்கு ஒரு கரியர் வரணும்னு தான் சொன்னேன். ட்விட்டர்ல படிச்சிருக்கேன் அது. ஆமா. சோ அது இந்த உண்மை தெரியல. பட் ஆனா புலி இஸ் a better entertainer than பைரவா. அட்லீஸ்ட் ஏதாவது நிறைய ட்ரை பண்ணிருப்பாங்க. புலி புலினாலே டிஆர் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, புலி ஜெயிச்சிருச்சு. புலி வர்சஸ் தெரி. இப்ப வாங்க லாகுல், நீங்க சொல்லுங்க அடிக்கடி. ஜாய் சொல்ல விஜய் குமார் யாரா வேணா இருக்கலாம். தெரி அதனால தெரி தெரி வந்து ரீடிஃபைன்ட் விஜய் as a மாஸ் ஹீரோ. தெரி கொஞ்சம் வெறித்தனமா இருந்தனால தெரின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது வந்து கில்லி வர்சஸ் சர்க்கார். கில்லி கில்லி. இதெல்லாம் கேட்கவே கூடாது. நம்ம சர்க்கார் அது இல்லையா? கேட்கறதே தப்பு. கில்லி தான். அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் டு டைரக்ட் ஃபைனல். கில்லி எல்லாம் வந்து நான் வந்து நீ வெற்றி மட்டும் வரலன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு லாகுல் நீயும் வரலன்னு நினைக்கிறேன். தேவியில போனோம் காலையில. நீ வந்தியா? நானும் ஃப்ரெண்டு பாலாஜி, தேவியில தான் பார்த்தோம். காலையில முதல் நாள் காலையில போனோம். காலேஜ் அன்னைக்கு கட்டு வெள்ளிக்கிழமை தான் முதல் நாள் காலையில போனோம். தேவியில தான் பார்த்தோம். ஸோ கில்லி தான். இது ஒரு இதுவே கிடையாது. ஸோ கில்லி. அடுத்ததுக்கும் வந்து திருமலையோட மேட்ச்சு. ஆனால் யாருக்கும் மேட்சுங்கிறதுனா சிவகாசி வர்சஸ் குருவி. இதுல ஜெயிக்கிற படம் தான் வந்து திருமலையோட போகுது. டேய் குருவி என்னடா குறைச்சல? குருவி பாஞ்சா படம் எடுத்துறதான் குறைச்சல். டேய் ரெண்டுமே கொஞ்சம் ட்ரை தான் வச்சுக்கோ. பெரிய இந்த படம் கிடையாது. பட் சிவகாசியும் கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருக்கும்டா. நான் ஒன்னு சொல்றேன், அந்த ஊருக்கு பேரா வரும்ல, திருமலை இல்ல ரொம்ப. நான் வந்து ஒரு போன மாசம் வந்து டெல்லி எங்கேயோ போனப்ப ஃபிளைட்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். சன் நெக்ஸ்ட்ல சிவகாசி. ரொம்ப கிரிஞ்சா. இல்ல நான் ஏன் கிரிஞ்சாருச்சுன்னு சொல்றேன். ஒன்னு சொல்லும் போது எனக்கு விஜய் சொல்ற மாதிரி இல்ல, பேரரசு சொல்ற மாதிரி. அதனால அதை கம்பேர் பண்ணும்போது குருவி நல்லா தான் இருக்கு. நீங்க வந்து கேஜிஎஃப் கதைக்கும் குருவி கதைக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? கிட்டத்தட்ட ஒரே கதை தான். செகண்ட் ஹாஃப் குருவி மாதிரி தானே இருந்துச்சு. அப்புறம் யாஷ் பண்ணா ஒத்துக்கிறீங்க, உள்ள போவாரு அவரு. அதுதான் சொல்றேன். விஜய்க்கு என்ன யாஷ் பண்ணா ஒத்துக்கிறீங்க? சொல்லுங்க. ஸ்டோரி லைன் அதே மாதிரி தான் இருக்கும். கடைசி அந்த அதே ஸ்மக்லிங் இது அதே இது மாதிரி தான் போவாங்க. டேய் பாரு, சிவகாசியா கேஜிஎஃப். சரிங்க, 3 பேர் சிவகாசி சொல்லிட்டீங்க, ஒன்னும் பாயிண்ட் இல்ல. பட் தென் குருவி நல்லா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி பாட்டெல்லாம் குருவில நல்லா தான் இருக்கும். ஓகே, குருவி எலிமினேட் பண்ணிட்டீங்க. வாடா 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 தோலா. இல்ல சிவகாசி அந்த இது வச்சு கட் பண்ணிட்டே அந்த ஒரு உருவத்தோட இது பண்ணிவாங்க, வெல்டிங் பண்ணிட்டு அப்படி எத்திட்டு வர்றது. சரி ஓகே, சிவகாசியா திருமலையா? திருமலை. ஒரு வட்டண்டாவா? ஜெயிக்கிறவன் தோப்பான். ஒரு வட்டம் ஜெயிக்கிறவன் தோப்பான். திருமலை டயலாக வந்து ஸ்ரீதர் சொல்லுவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம பிரின்சிபல் ஊருக்கே இந்த காலேஜுக்கே நீ மாசா இருக்கலாம், ஆனா என் முன்னாடி நீ வந்து தூசு. அவன் போய் பேசிட்டு வருவான்டா அந்த மாடியில. அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் அப்படிதான் சுத்திட்டு இருப்பான் அந்த படத்தை பார்த்துட்டு. ஓகே, டன். திருமலை ஜெயிச்சிருச்சு. அடுத்தது வந்து பிகில் காதலுக்கு மரியாதை. You're going by reputation. ரெப்புடேஷன் விட காதலுக்கு மரியாதை வந்து ஒரு ஹோல்சம் பிலிம். ஃபர்ஸ்ட் டைம் விஜய் நல்லா நடிச்சிருப்பாரு. இதுல வந்து டபுள் ஆக்ட். பட் என்ன சொல்றது, ஸ்போர்ட்ஸ் அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது அட்ராக்டிவா இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகில் கம்பேர் பண்ணும்போது காதலுக்கு மரியாதை இஸ் பிகில். ஆமா, காதலுக்கு மரியாதை கிளாசிக் தான்.
விஜய்ஸ் பெஸ்ட் அப்படின்னா எல்லாரும் சொல்ற 5ல வந்துரும் காதலுக்கு மரியாதை, பெரும்பாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ். இப்ப நீ போஸ்ட் பிகிலும் ஓகே தான், பிகில் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு. இப்ப கூட அந்த பாட்டுல நான் நல்ல கேட்பேன், படம் தான் பிகில். நல்லா இருக்கும். சோ ஃபுட்பால் லாகுல் நீங்க ஒரு ஃபுட்பாலர், நீங்க வந்து அதனால தான் பிகில் பிகில் தான். சொல்றீங்களா? இல்ல இல்ல அதான் பிகில் கொஞ்சம் நீங்க- நாட்டம் நல்லா தான் இருக்கும். அந்த ராயப்பனா ஆ அதெல்லாம் கொஞ்சம் வெறித்தனமா தான் இருக்கும். இருக்கும், பட் இருந்தாலும் காதலுக்கு மரியாதை தான் ஜெயிக்கும். காதலுக்கு மரியாதை. வெரி சாரி, இதா போச்சு. காதலுக்கு மரியாதை இன்னும் ஒரு டை கூட வரல, எல்லாருக்கும் ஒரே ஒரு போலரைஸ்டா போகுது. ஓகே, இந்த சைடு கடைசி மேட்ச் மாஸ்டரா போக்கிரியா? போக்கிரி. போக்கிரி. போக்கிரி மாஸ்டரா போக்கிரியா? போக்கிரி தான் சொல்லலாம். போக்கிரி மாஸ்டர் நல்லா இருக்கு வெற்றி. வெறித்தனமா தான் நல்லா இருக்கும் actually. இந்த ரெண்டும் ஈக்குவலா Fast ஆ இருக்கும். டஃப் தான். மாஸ்டர் First time அனிருத் பார்க்கும்போது மியூசிக் அந்த கடைசி பயங்கரமா twist-மே நல்லா elevate தான் இருக்கும். மாஸ்டர் மியூசிக் இப்ப மோர் ரீசெண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் மாஸ்டர் மாஸ்டர் மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் மட்டும், அதை எடுத்துட்டு பார்த்தேன்னா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கும். இது வந்து போக்கிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. மியூசிக்கும் நல்லா தான் இருக்கும் போக்கிரிலாம். மாஸ்டர் மியூசிக் ஆப்வியஸா ம். மணி சர்மான்னு நினைக்கிறேன் மியூசிக் போக்கிரி. டாப்பர் ஆஃப் த பேட்ச். சத்யமூர்த்தி சத்யமூர்த்தி டாப்பர் ஆஃப் த பேட்ச். இல்ல போக்கிரி காமெடி நல்லா இருக்கும், வடிவேல வச்சுட்டு இது பண்ணிருக்கிறது நல்லா இருக்கும். பட் இதுல வந்து அந்த அளவுக்கு இவரே காமெடி ரோல் எடுத்து பண்ணதுனால தெரியல. அது நீ படிச்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ரா. கஞ்சா பிசினஸ். சரி, மட்டும் மாஸ்டர் சொன்னாலும் நம்ம வந்து போக்கிரி ஜெயிக்க வச்சிட்டோம். ஓகே, டன். இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வின்னர்ஸ் வந்து போயவனுக்காக, துல்லாத மனம் துள்ளும், தெரி, பத்ரி, கில்லி, திருமலை, காதலுக்கு மரியாதை, போக்கிரி. ஓகே, அந்த சைடு போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஷாஜஹான் வர்சஸ் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஷாஜஹான் மட்டும் யோசிக்குது. ஷாஜகான்ல பாட்டு மட்டும் தான் தெரியும். ஷாஜகான் ஏன்னா கோட் அவ்வளவு பேடா இருந்துச்சா? அது பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, சரி, 3 பேருக்கு ஓட்டு போட்டீங்க. ஸோ நான் பேசி பிரயோஜனம் இல்லை கோட்டை பற்றி. ஸோ ஷாஜஹான் ஜெயிச்சிருச்சு. ஷாஜஹான் ஓகே, கோட்டு ஓகே கூட கொஞ்சம் பெட்ரு, பட் ஷாஜஹான் நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஓகே, ஷாஜஹான் வின்னர். அடுத்த மேட்ச் காவலன் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே ஒரே டேரக்டர்னு நினைக்கிறேன். சித்திக் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா டேய் லாகுல். காமெடி டைரக்டர் யாருங்க? ஃப்ரெண்ட்ஸ் தான். சித்திக் டைரக்டர் சித்திக். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் யுனானிமஸா ஜெயிச்சிருச்சு. கான்ட்ராக்டர் நேசமணி வந்து இன்னைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எனி டைம். ஓகே, அடுத்து கத்தி வேலாயுதம். கத்தி என்கிற கதிரேசன். கத்தி வேலாயுதம் தெரியல, ரெண்டுமே என்னன்னு தெரியல மட்டுக்கு. யோசிக்குது ஒரு செகண்ட். கத்தி வேலாயுதம் நீ விளையாடுறது கேம் மாதிரி இருக்கும்டா. என்ன கேம்? அசாசின்ஸ் கிரீட் மாதிரி இருக்கு. தெரியும் அசாசின்ஸ் கிரீட் காப்பி அடிச்சு எடுத்துருப்பாங்க. அசாசின்ஸ் கிரீட் அதானே? அந்த காஸ்டியூம் மேல தான் காப்பி பண்ணிருக்காங்க. காஸ்டியூம்லாம் அப்படிதான். காஸ்டியூம் மட்டும் காப்பி பண்ணிருப்பாங்க தெரியும். சரி, கத்தி. கத்தி அதெல்லாம் வெரி நைஸ் ஃபிலிம். நீங்க ஒரு 2 இட்லிக்கு மேல நீங்க சாப்பிடுற எந்த இட்லி உங்களோட இல்ல? பசினா என்னதுன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரிதான் ஏதோ. சரி விடுங்க. இப்ப அடுத்து நண்பனோட போட்டி போடுற படம் எது அப்படின்னு நான் முடிவு பண்றதுக்கு, நினைத்தேன் வந்தாய் நிலாவே வா. நினைத்தேன் வந்தாய் நிலாவே வா. ஆக்சுவலா மட்டும் சொல்றமே எனக்கு படம் ஞாபகமே இல்லை. இது வந்து இந்த ரம்பா தேவானி வெற்றி. அந்த டபுள் ஓகே, அந்த கல்யாணம் இந்த பொண்ணு லவ் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி என்கேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப லவ் பண்ணுவான். இந்த படம் வரும்போது நான் வந்து 8th ஸ்டாண்டர்டோ ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பவர் கிடையாதுன்னு நினைச்சிட்டு, எனக்கு ஆக்சுவலா பவர் வந்துருச்சு. அப்பயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டேன். சரி விஜய் போடுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரேம் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டு எங்க மேம் வந்து புடிச்சிட்டாங்க முதல் நாள். உனக்கு பவரே கிடையாது, நீ ஸ்டைலுக்காக போட்டுட்டு இருக்க இந்த கண்ணாடியை குடுறா அப்படின்னு புடிங்கி வேணா என்ன செக் பண்ணாங்க அந்த டைம்ல. சரி ஓகே, இந்த படமா அந்த படமா சொல்லுங்க. விஜய்னாலதான் கண்ணாடி போட்டிருக்கீங்க. பவர் தான் எகிரிருச்சு. சரி சொல்லுங்க. அதானா? சரி ஓகே.
நிலவே வேணா என்ன அந்த நிலாவே வேணா அந்த நிலாவே வைன்னு வேணா. ஒரு அம்னிஷியா அந்த மருந்து அதுவா? சுவலட்சுமி படம். என்ன படமா ஏதோ சொல்லுங்க, சொல்லிட்டு வாய மூடி வைவால பண்ற மாதிரி சொல்லு. தெரியலடா. சரி நினைத்தேன் வந்த வச்சுக்கோங்க. அதனால நீ சொல்லாம இருக்கதே பெட்ரு. நினைத்தேன் வந்தாய ஜெயிச்சிருச்சு. நினைத்தேன் வந்தாய நண்பனா? நண்பன் நண்பன் தான் ஆப்வியஸ்லி. நண்பன் நண்பன் நண்பனும் ஒரு செம படம் தான். எனக்கு வந்து அமீர் கானோட நண்பன் இது கூட இதான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நண்பன். பஞ்சவன் பாரி அடுத்து வந்து பஞ்சவன் பாரிவேந்தன் கொசக்ஸ்கி தான். சரி, வேட்டைக்காரன் வர்சஸ் மெர்சல். மெர்சல். வேட்டைக்காரன் மெர்சல். வேட்டைக்காரன் வந்து மெர்சல்ல தான் லாகோல். உங்க ட்ரக்கியாஸ்டமி எனக்கு கிரெடிட் கார்டு வச்சு பண்ணுவாரா? அதான் பண்ணுவாராமா. ட்ரக்கியாஸ்டமி வச்சு கிரெடிட் கார்டு வச்சு ட்ரக்கியாஸ்டமி பண்ணுறது. டாக்டர் மெஜிஷியன் சால்டி கால்ல பண்ணுவார் அவரு, பாரிஸ் ஏர்போர்ட்ல. டிஜில இப்ப கிரெடிட் கார்டு வச்சு ட்ரக்கியாஸ்டமி பண்ணிட்டாங்க. ஓகே, என்டர்டைன்மெண்ட் தான் நம்ம பாக்குறோம். ஃபன். ஓகே, அதுவும் ஒரு குட் டாக்டர்னு ஏதோ ஒரு சீரீஸ்ல இருந்து வரும் அந்த சீன். சரி, அடுத்து துப்பாக்கியோ படம். டாக்டர் இப்ப தான்டா வந்துச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே வந்துச்சு. அந்த சீன்ல அந்த மாதிரி தான் வரும். சரி வாங்க அடுத்த படத்துக்கு போங்க. ஆனா நமக்கு அந்த யூஜில சொல்லி தரும் போதே வந்து ஏதாவது ஸ்ட்ரா ஏதாவது அவசரத்துக்கு ஏதாவது நீங்க ஒரு நீட்ல வச்சு பிரிக் பண்ணி கூட போட்டு பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. இது துப்பாக்கியோட போட்டி போடுற படம் எது அப்படின்னு பண்றதுக்காக வாரிசு வர்சஸ் மின்சார கண்ணா. நீங்க மின்சார கனவுன்னு சொல்லிருக்கீங்க. யார் சொன்னீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ப்ரீ ரெக்கார்டிங் வந்து மின்சார கனவுன்னு இதை சொன்னீங்க. மின்சார கண்ணா இதுதான் வந்து மட்டு ஜெர்மனில இருக்க படம். கடைசியில மின்சார கண்ணா ரொம்ப பிடிக்கும். KS ரவிக்குமார் படம். ஆமா. துணிவா வாரிசான்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன என்கிட்ட? படம் பார்த்துட்டு வந்து சொல்லு, நீயே சொல்லு. ஞாபகம் இல்லடா ப்ரோ, நீங்க கேக்கல, ஆடியோ இல்ல. சரி, இப்ப சொல்லு. அப்ப வாரிசா மின்சார கண்ணாவா? மின்சார கண்ணா. ரொம்ப பிடிக்கும். வாரிசுக்கு வந்த சோதனை. சரி, ஓகே. மின்சார கண்ணா ஜெயிச்சிருச்சு. மின்சார கண்ணா தீ தளபதி STRலாம் வந்து பாடினாரு. இந்த படத்துல தானே பறந்துட்டு அந்த பெல் அடிப்பான். அந்த படம் தானே இது. அதான் பெல் அடிப்பான். சரி, ஓகே. மின்சார கண்ணா ஜெயிச்சிச்சு. இப்ப மின்சார கண்ணா வெளியே போக போகுது. மின்சார கண்ணா வர்சஸ் துப்பாக்கி. துப்பாக்கி தான் ப்ரோ. கேப்டன் ஜெகதீஷ். ஓகே, துப்பாக்கி தான். ஓகே, துப்பாக்கி ஐ திங்க் வில் கோ ஃபார் அப்படிங்கிற இதோட டிக் போடுறேன். அடுத்தது வந்து லியோவோட போட்டி போடுற படம் எதுன்னு பாக்குறதுக்கு பிரியமுடன் பிரியமானவளே ரெண்டுல ஜெயிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். பிரியமானவளே எனக்கு பிரியமுடன் படம் ஞாபகம் இல்ல. பிரியமுடன் தான் வந்து அவன் தள்ளி விட்டுருவான். கடத்தி வச்சிருவானா கௌசல்யா தள்ளி விட்டு இது பண்ணிடுவான் அவன் ஃப்ரெண்ட. பிரியமானவளே அந்த அனில் கபூர் படத்தோட ரீமேக். பிரியமானவளே ஞாபகம் இருக்கு. SPB கூட அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிற படம். ஆமா, அந்த படம் நல்ல படம். பிரியமானவளே. பிரியமானவளே முதலாளி எதுவும் சொல்லலையே இத பத்தி? இல்ல பிரியமானவளே முதல்ல சொல்லிட்டேன். பிரியமானவளே தான். அத வச்சு இப்ப டிவில ஓடிட்டு இருக்கு. அப்படியா? அதே கதையே. ஓகே, லாக்குல் நீங்க முதல்ல அனுப்பிச்ச லிஸ்ட்ல பிரியமானவளே இல்ல. இப்ப ஆட் பண்ணி அது ஜெயிச்சிருச்சு. பிரியமானவளே வர்சஸ் லியோ. இப்ப லியோ தாஸ். நான் தாண்டா லியோ அப்படின்ட்டீங்க. லியோ சேர்த்துட்டீங்க. ஓகே, லியோ ஜெயிச்சிருச்சு. ஓகே, கடைசி மேட்ச்டா இந்த சைடு. இந்த ரவுண்டுக்கே கடைசி மேட்ச். குஷி வர்சஸ் திருப்பாச்சி. என்ன சிரிக்கிற? ஒரு எலுமிச்சை கலர்ல. எலுமிச்சை மஞ்சையா அந்த படம் தானே? திருப்பாச்சி நல்ல படம் தான். திருப்பாச்சி சொல்லுங்க. ஒரு சீரியஸ் நிறைய போயிடும். குஷி திருப்பாச்சியில தான் பட்டாசு பால் வருவாரா? பட்டாசு பால். ஆமா, சனிய சகட பட்டாசு பால். பேரரசு கைங்கரியம்.
டேய் ஓகே குஷி நல்ல தான்டா, படம் என்னடா தானா யோசிக்கிறீங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏ குஷி சொல்லிட்டேன்டா நானு. சொல்லியாச்சுடா எல்லாரும். சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே இல்ல ஓகே எல்லாமே இப்ப அப்படின்னா வந்து திருப்பாச்சிய நினைச்சு பாக்குறாங்க. ஓகே ஓகே அத ரீகால் பண்ணிட்டு இருக்கீங்க. திருப்பாச்சி நல்ல என்டர்டைனிங் ஃபிலிம் தான்டா. அதுல வந்து ஒரு Nothing ஆடு else. வெட்டுறதுக்கும் அம்மி அது வெட்டுறதுக்கும் இது வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வரும் அதுல. ஆனா அதான் பேரரசு சொல்ற டிபிக்கல் மாதிரியே இருக்காது, பேரரசு விஜய் சொல்ற கிளாசிக். மாதிரியே இருக்காது. அதான் இதெல்லாம் எதுவுமே அப்படிதான் இருக்கும். சரி, இந்த சைடு ஜெயிச்சது வந்து ஷாஜஹான், ஃப்ரெண்ட்ஸு, கத்தி, நண்பன், மெர்சல், துப்பாக்கி, லியோ, குஷி, இதெல்லாம் தான் ஜெயிச்ச படங்கள். சரி, இப்போ அடுத்த ரவுண்ட் போலாமா? ம் டன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பூவே உனக்காக வர்சஸ் துள்ளாத மனம் துள்ளும். வாங்க. ஓ பூவே உனக்காக. துள்ளாத மனம் துள்ளும். துள்ளாத மனம் துள்ளும். பூவே உனக்காக. ரெண்டு பூவே உனக்கு ஃபர்ஸ்ட் டை வந்து விட்டது. ரெண்டுமே ஒரே டைரக்டரா? இல்ல, அது வந்து விக்ரம் பண்ணி, இது எழில்னு நினைக்கிறேன் ஒரு டைரக்டர். சரி, இப்ப நான் வந்து யார் கேட்க போறீங்க? நாங்கெல்லாம் வந்து பூவே உனக்காக டீம், துள்ளாத மனம் துள்ளும் டீம் வந்து யாராச்சும் துள்ளாத கேளுங்க. மனம் துள்ளும் வந்து கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும்டா. அதான் டை போட்டாச்சு. பிரதர் அவர் ஐஏஎஸ் தானே படிப்பாங்க. டேய் அதுக்காக அதுக்காக நீங்க துள்ளாத மனம் துள்ளும் லியோ பிடிக்கும்னா நான் என்ன கஞ்சாவாடா கடத்திக்கிட்டு இருக்கேன்? லியோ பிடிக்கும் சொல்லுங்க. வலது கையா இடது கையா? ஊப்பு கையா காப்பு கையா? ஊப்பு சொல்லி அவங்க ஜெயிக்கிறாங்க பாரு. அதுவும் மாத்திரம் பாரு, ஊப்புலதான் வச்சிருந்தேன். சரியா தெரியல. துலாமந்திரம் ஜெயிச்சிருச்சு. ஓகே டன். துலாமந்திரம் ஜெயிச்சிருச்சு. ருக்மணி ஓகே. அவங்க பேர் அதுல ருக்மணியா? வெயிட்டா சொல்லுங்க கரெக்டா. அவர் பேர் என்ன, பாலாஜியா? அவர் பேர் வந்து குட்டி அதுல. சரி ஓகே டன். அடுத்தது வந்து பத்ரி வர்சஸ் தெரி. பத்ரி. ஓ பத்ரி. தெரி. பத்ரி. விஜய் என்னடா பேசுற? டேய் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு வந்து that is one of the best interval block for விஜய். படமா பாக்கலாம் இருக்கலாம். யாராவனா இருக்கலாம். அண்ணன் அதான் அவர் சொல்லுங்களே. அதான் நல்லா தலையாட்டி வர்றாரு. அவரும் ஒரு ப்ரொடியூசர் தானே, டைரக்டர் மகேந்திரன். டேய் படமா பத்ரி நல்ல படம் தான்டா, பட் தெரி இஸ் தெரி ப்ரோ. எண்ட் ஆஃப் தி டே டேய் தெரி இந்த மாதிரி சீன் மட்டும் யூடியூப்ல பார்க்கலாம். பத்ரி வந்து பத்ரி நீங்க எத்தனை சீன் பாத்திருக்கீங்க? கடைசி டேய் எல்லாமே நான் பார்த்தேன். காமெடி எல்லாம் நான் திருப்பி தான் போட்டு பார்த்தேன். என்னடா இதுக்கு மேல நான் சூப்பரா இருக்கு. டெய்லி சிக்கனே சாப்பிட்டு போர் அடிக்குது, நாளைக்கு போர்க் செஞ்சு எடுத்து வரீங்களா? போர்க்னா என்னடா? அதுவும் ஒரு மிருகம், அதே நம்ம சாப்பிடணும். இதுதான் சாப்பிடுமா? இல்ல அது வேற. நல்லா தானே இருக்கும் பத்ரி. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வேல்யூ. சரி எப்படியோ நிம்மதி உங்கள் சாய்ஸ் பஸ்ல இருக்கிறவங்க இது பண்ணுவாங்க டிராவல் பண்ணுவாங்க. சரி ஓகே பத்ரி போங்க, ஜெயிச்சிருச்சு அவ்வளவுதான். பத்ரி ஜெயிச்சிருச்சு. பத்ரி. இப்ப வந்து கில்லி வர்சஸ் திருமலை. கில்லி தான். கில்லி தான்டா. என்னடா கில்லி? டேய் அந்த ரொம்ப எவ்வளவு ஃபேமஸ் அந்த டைம்ல. கில்லி தான்டா. அதெல்லாம் கில்லி தான். ஓகே இப்ப வந்து காதலுக்கு மரியாதை, போக்கிரி. காதலுக்கு மரியாதை போக்கிரி. லவ் பேர்ட்ஸ். போக்கிரி இஸ் குட் மூவி ப்ரோ. காதலுக்கு மரியாதை இஸ் குட் மூவி ப்ரோ. சரி போடுங்க. ஊப்பு கயிறா காப்பு கயிறா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் வேணான்ட்டீங்க நீங்க. என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன் இரு. மட்டு என்ன யோசிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்றேன்டா. இல்ல காப்பு கயிறு. காப்பு. ஊப்பு. இல்ல காப்புல தான் வச்சிருக்கேன். டேய் காப்பு தான்டா. மட்டு ஜெயிச்சிருச்சு. காதலுக்கு மரியாதை ஜெயிச்சிருச்சு. பூவே உனக்காக ஜெயிச்சிருச்சு. காதலுக்கு மரியாதை ஜெயிச்சிருச்சு. சரி ஓகே இப்ப இந்த சைடு ஜெயிச்சு குவார்டர் ஃபைனல் போன டீம் வந்து துள்ளாத மனம் துள்ளும், பத்ரி, கில்லி, காதலுக்கு மரியாதை. ஓகே இப்ப வந்து ஷாஜஹான் வர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி வின்.
அடுத்த மேட்ச் வந்து கத்தி வர்சஸ் நண்பன். நண்பன் Oh my God. நண்பன். கத்தி கதிரேசன். கத்தி. நாங்க அப்படியே கீழே நண்பன் சொல்லிட்டு பார்ப்போம். மாத்திருக்க வெற்றி. நாங்க வந்து டேபிளுக்கு கீழே பார்ப்போம் ப்ரோ. அப்படியே பிளான் வரும் எங்களுக்கு. என்னதான் இருந்தாலும் நண்பன்லாம் வெளியே போக கூடாது அவ்வளவு சீக்கிரம். டேய் அது ஒரு முருகதாஸோட ஒரு மாபெரும் படைப்புடா அது. டேய் நண்பன் ரொம்ப நல்லா இருக்கும்டா. நண்பன் இஸ் ஆக்சுவலி குட் மூவி தான் ப்ரோ. பட் no one's denying that bro. பட் அனிருத் பேக்ரவுண்ட் இது வந்து என்ன நண்பன் வந்து ஒரு ரீமேக், இது ஒரு ஒரிஜினல். அந்த ஃபைட் ஸ்டண்ட் எல்லாம் கொஞ்சம் லெஜெண்டரியா இருக்கும். காயின் ஃபைட் எல்லாம் பார்த்தா Coin fight எல்லாம் பார்த்தா பாதி படம் சில்லறை தெறிக்கி வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டு சில்லறை தெறிக்கி வருது. சரி இப்ப கடைசியில நானும் அந்த- மட்டும் இருக்கும். ஒரிஜினாலிட்டி எல்லாம் பார்த்தனா பாதி படம் வெளியே போயிடும் வெற்றி. சரி சரி, ஒரிஜினாலிட்டி okay. மத்தபடி இருந்தாலும் இப்ப யாரு ஜெயிச்சா? இப்ப யாருக்கு வரீங்க? நானும் மட்டும் நண்பன் சொல்றோம். நீங்க 2 பேரும் வந்து கத்தி சொல்றீங்க. வெற்றி ப்ரோ சொல்லுங்க என்ன வேணும் அவனுக்கு. வீடியோ போயிடுச்சு டக்குன்னு மாத்திரு. வீடியோலாம் போல அங்கதான் இருக்காங்க. திருப்பி காப்புகயிர். கதிரேசன் ஜெயிச்சிட்டாருடா. இல்ல காப்பு கயிறு தான். கத்தி ஜெயிச்சு கதிரேசன் ஜெயிச்சா. யார் பெற்ற மகனோ நீ யார்? டேய் 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 யாரா நீ? சரி போ, கத்தி ஜெயிச்சிருச்சு. ஆனா நண்பன் வந்து இவ்வளவு சீக்கிரம் வெளியே போயிருக்க கூடாது. ஓகே, அடுத்து வந்து மெர்சலா துப்பாக்கியா? துப்பாக்கி. துப்பாக்கி. ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே டன். துப்பாக்கி. லியோவா குஷியா? குஷி. குஷி. குஷி குஷி. குஷி ஜெயிச்சிடலாமா? குஷி தான் குஷி தான். ரெகுலர் ஒரு குஷி தான். டேய் நல்லா தானே இருக்கும் அந்த படம். ஜாலியா தானே இருக்கும். லியோ ஓரளவு okay தான். மேட்டிஸ் கார் வச்சிருப்பாரு. சரி ஓகே, இந்த சைடு ஜெயிச்சது வந்து ஃப்ரெண்ட்ஸ், கத்தி, துப்பாக்கி, குஷி. ஓகேவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து குவார்டர் ஃபைனல்ஸ். பத்ரியா துல்லாத மனம் துள்ளுமா? பத்ரி. துல்லாத மனம் துள்ளும். பத்ரி. பத்ரியா துல்லாத மனம் துள்ளும். ப்ரோ பத்ரி தான் ப்ரோ. இப்ப டிவில போட்டா எதை பாப்பீங்க? பத்ரி தான். பத்ரி தான். பத்ரி தான். பத்ரி தான். பத்ரி தான். பத்ரி ஜெயிச்சிருச்சு. போ. குட்டி அவுட். ஆக்சுவலா பத்ரி நம்மங்கிறனால தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்கோர் விஜய் ஃபேன்ஸ் போட்டா பத்ரி இவ்வளவு தூரம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, கில்லி காதலுக்கு மரியாதை. இது வாங்கடா. வெரி அன்பார்ச்சுனேட், பட் கில்லி தான் ஜெயிச்சாகணும். வெரி ஹார்ட் ஆன் காதலுக்கு மரியாதை, பட் கில்லி தான் ஜெயிச்சாகணும். ஸோ கில்லி செமிஃபைனல் வந்துருச்சு. ஸோ இந்த சைடு வந்து பத்ரியும் கில்லியும் வந்திருக்கு செமிஃபைனல். அந்த சைடு யார் வராங்கன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸா கத்தியா? கதிரேசன். கத்தி. ஃப்ரெண்ட்ஸா கத்தியானா கத்தி தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு மட்டும், பட் வெரி சாரி. ஃப்ரெண்ட்ஸா கத்தியானா கத்தி தான். கத்தி ஜெயிச்சிருச்சு. ஓகே, துப்பாக்கியா குஷியா? ஓ மை காட். துப்பாக்கி. துப்பாக்கி. ஜெகதீஷ் ஆன் a mission. ஜெகதீஷ் தான். குஷி வந்து அன்பார்ச்சுனேட்லி இதுதான். குஷி குஷி நல்லா தானே இருக்கும், பட் தென் துப்பாக்கி வந்து இதுதானே, ஒண்ணுமே சொல்ல முடியாது துப்பாக்கி எல்லாம். ஓகே, செமிஃபைனல் டைம். பத்ரியா கில்லியா? கில்லி. இல்ல என்னதான் இருந்தாலும் குஷி வந்து நம்ம காலேஜ் டைம்ல வேற லெவல்ல இருந்தது. குஷி காலேஜ் டைம்ல வந்தது. குஷிலாம் நம்ம 10th படிக்கும்போது வந்துச்சுடா. நம்ம வயசை இன்னும் ஏத்தாதடா ஏற்கனவே. அதான்டா காலேஜ்னா என்ன, அதெல்லாம் 12th அத படிச்சு பத்தியா? சரி சரி, புரியுது. ஓகே, இப்ப வந்து எப்படினாலும் கில்லி ஜெயிச்சிருச்சு. போங்க. கில்லி பத்ரி கில்லி தானே ஜெயிச்சிச்சு. ஓகே, கில்லி ஃபைனல் போயிருச்சு. இந்த சைடு வந்து கத்தியா துப்பாக்கியா? துப்பாக்கி. துப்பாக்கி. கத்தி வெளியே போயிடுச்சு ஒரு வழியா. அப்பாடி. குஷியா கூட்டு வந்துருக்கலாம் போங்கடா. கத்திக்கு பதிலா நண்பனே வந்திருக்கலாம் ஆக்சுவலா. சரி ஓகே, கில்லி வர்சஸ் துப்பாக்கிடா ஃபைனல். துப்பாக்கி. கேப்டன் ஜெகதீஷ். துப்பாக்கி. டேய் அதுதான்டா விஜயோட டிஃபைனிங் கேரியர். ஜெயிக்கலாம். கில்லி தான் வந்து இங்க பாரு, அந்த வரைக்கும் படையப்பா தான் அந்த ஒரு பிக்கஸ்ட் கிராசரா வாட் எவர் அந்த டைம்ல அதை வந்து பிரேக் பண்ணது வந்து கில்லி தான்.
ஆமாண்டா. அதனால அதுக்கப்புறம் எது எல்லாத்தையும் பிரேக் பண்ணது துப்பாக்கிடா. துப்பாக்கி தான், அது இல்லைன்னு சொல்லல. இப்ப நம்ம அதெல்லாம் பத்தி நம்ம பேசி நம்ம இதை கொடுக்கல. இந்த பேப்பர்ல வந்து நம்ம அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம 4 பேருக்கு பிடிச்சது பற்றி மட்டும் தான் பேசுறோம். சரி, துப்பாக்கி தான். அப்ப துப்பாக்கி அப்படியே துப்பாக்கி எடுத்து வைப்பாரு பாத்தீங்களா அந்த மொட்டை மாடி சீன்ல. அடுத்த நாள் அவன் தம்பி வந்தான். கில்லி தானே எல்லாமே இருக்கும். நல்ல ஒரு காமெடி, ரொமான்ஸ், இது ஆக்ஷன் எல்லாமே. டேய், வில்லனும் நல்லா துப்பாக்கி வந்து கொஞ்சம் வேற லெவலா இருக்கும்டா ஆக்சுவலா. அந்த கடைசியில நம்ம ஐஎம் என்ன வெற்றி, ஏன்னா அவரே reduce இன்டர்வல் பண்ணிக்கிறாரு. பிளாக் வந்து இங்க இன்டர்வல் பாரு, பிளாக் நான் வெற்றிதாதிக்கு சரியான ஆள் இரு. இந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷன் இது கில்லி கிளைமேக்ஸ்ல டிஸ்லோகேஷன் தான். ரெண்டுமே ஷோல்டர் டிஸ்லோகேஷனா. அத பத்தி ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நீங்க சொல்லுங்க, என்ன எப்படி 2 டயக்னோசிஸையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க. இப்படி சுத்தனா சரியாயிடுமா? சுத்தனா சரியாத வரைக்கும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இந்த வரைக்கும் கேஸ் பார்த்தது கிடையாது. ப்ராப்ளி அவர் வந்து அடிக்கடி பண்றதுனால அப்படி பண்ணிருக்கேன்னு தெரியல. ஆனா 2 படத்துலயும் அது பண்ணுவாரு. ஆனா மட்டும் சொன்ன ஒரு பாயிண்ட், வில்லன் வந்து கில்லியில பெட்டர். சரவணவேல் ஜெகதீஷா, முத்துப்பாண்டியா இல்ல அவர் பேர் என்னடா? அவர் பேர் தெரியல பத்தியா, யோசிக்கிற பத்தியா. வித்யுத் ஜெயமால். அவர் பேர் தமிழ் வித்யுத் ஜமால் அதான் கேரக்டர் பேரு. கேரக்டர் பேர் தெரியல, மனசுல நிக்கல. உங்க மனசுல நிக்கல லாகுல். அந்த சஸ்பென்ஸோடயே செத்து போயிருந்து ஷூட் பண்ணுவாரு. அந்த கிளைமேக்ஸ் தான் அங்க வெயிட். அந்த மாதிரி எத்தனை ஆக்ஷன் மூவிஸ் நீ எத்தனை அதர் லாங்குவேஜ்ல பாத்துருப்ப. கில்லி மாதிரி ஒரு படம் பாத்துருக்கியா? சரி, கில்லி போட்டுக்கோங்க. சரி, கில்லி தான் லாகுல். சாரி, கில்லி தான் மின்னர். கில்லி ஃபர்ஸ்ட், துப்பாக்கி செகண்ட்ரா. அவ்வளவுதான்டா. துப்பாக்கி க்ளோஸ் தான். 4-0 போறோம். லாகுல் நீங்களும் ஒத்துக்கோங்க, கில்லி தான். என்னது? நீயும் கில்லி மாத்திக்கோ. இல்ல துப்பாக்கி தான். துப்பாக்கி வெரி வெரி க்ளோஸ் செகண்ட் தான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன, கத்தியா குஷியா? குஷி 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 தான். நீங்க கூட்டே வரலடா. குஷி தான் தோத்துருச்சே கத்தியோட. சரி, ஓகே. இங்க வின்னர் வந்து கில்லி, செகண்ட் வந்து துப்பாக்கி, தேர்ட் வந்து குஷி. இதான் விஜயோட டாப் 3. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? நோட்டபிள் ஆனரபிள் மென்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்றேன்னு ஆக்சுவலா நினைக்கிறேன். இந்த படம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். யூத், தமிழன், தமிழன், தமிழன் தீ சாரதி, கெட்டவங்களுக்கு தீ. சாரதியை விட தமிழன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். யூத்தும் நல்லா தான் இருக்கும். வேற என்ன இருக்கு? பகவதி. வேற உங்க ஃபேவரட் பகவதி விட்டுட்டீங்க. வெங்கடேஷ், வில்லு, பகவதி, உதயா. அவங்க அப்பா எடுத்த படம்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 4 படம் எடுத்து கோயம்புத்தூர் மாப்பிள்ள அந்த ஆக்டர் நல்ல ஜாலியா இருக்கும். ஒரு படத்துல கவுண்டமணியும் அவரும் வேலை கிளம்பி போவாங்க இல்லடா. அதான் அது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான். வள்ளுவர் கோட்டத்துல மீட் பண்ணிக்குவாங்கல்ல, அதெல்லாம் வந்து அது அந்த ஆக்டர் நல்லா இருக்கு. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், எல்லா படமும் தான் பாக்குறோமே நம்ம தான். மதுரை வேல் ஐஏஎஸ் அதை விட்டுட்டீங்க. இப்படி செல்போன் இப்படி இப்படி எடுத்து பேசுறதெல்லாம் நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களா? அப்பா, மதுரை விட்டுட்டோம். பட் ஓகே, பையன்லாஜ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். பெரிய படம்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான். விஜய் படம் சிறப்பாக பார்த்து முடிச்சிட்டோம். இதை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. விஜய் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அஜித்தும் பண்ண தான் வேணும். கண்டிப்பா அதுவும் பண்றோம். இதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். ஸோ வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு. கீப் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். என்னைக்குமே நாங்கள் வந்து வி ஆர் தேங்க்ஃபுல் டு யூ பாய்ஸ். நீங்கள் ஏதாவது சொல்றதுனா சொல்லுங்க. வி கேன் க்ளோஸ் வித் தட். சிறப்பா கில்லியை வந்து சாம்பியனா கிரவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வில் பி பேக் வித் மோர் ரிவ்யூஸ் ஆஃப் ஷூட் அவுட்ஸ். பை.